Okay, good morning students. இப்போ வந்து நம்ம 9th standard sum பார்த்துட்டோம். இது TNPSC கேட்பாங்க. TNPSC சம்லயே இது கேட்பாங்க. ஸோ 9th standard பார்த்துட்டோம். 9th standard. ஸோ இந்த சம் வந்து TNPSC கேட்பாங்க. இது பேர் வந்து செட். தமிழில் வந்து அணிகள் கணங்கள் கணங்கள் பேர். ஸோ கணங்கள் வச்சு சம் கேட்பாங்க. ஸோ இந்த இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஹாக்கி பிளேயர், கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க. இந்த ரெண்டு இது மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண சம்மம் வரும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ஹாக்கி, இது கிரிக்கெட். ஓகே, ஸோ இது வந்து ஹாக்கி, இது கிரிக்கெட். இந்த நடுவில் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஏரியா வந்து நமக்கு ரெண்டுக்கும் காமன். ஹாக்கியும் விளாட்றவன், கிரிக்கெட்டும் விளாட்றவன். இந்த ஏரியா வந்து ஹாக்கி மட்டும் விளாட்றவன், இந்த ஏரியா கிரிக்கெட் மட்டும் விளாட்றவன். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இதில் என்ன இந்த சம்மில் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹாக்கி விளாட்றவங்க 300, 300 பேர். ஹாக்கி விளாட்றவங்க 300 பேர். கிரிக்கெட் விளாட்றவங்க 250 பேர். கிரிக்கெட் விளாட்றவங்க 250 பேர். சரி, ரெண்டு விளாட்றவங்க, போத் கேம்ஸ் விளாட்றவங்க, ரெண்டு கேம் விளாட்றவங்க 110. அப்படின்னா என்ன கேட்டிருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி தி ஹாக்கி. ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி தி கிரிக்கெட். கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேர், ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்னு எவ்வளோன்னு கேட்டிருக்கு. மொத்த ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகே, இந்த 3 கொஸ்டின் இதில் கேட்டிருக்கு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.30. எக்ஸாம்பிள் 1.30. 9th ஸ்டாண்டர்டு 10th புக்கில் 1.30 சரி. இப்போ இந்த மாதிரி சம்மு கொடுக்கும்போது போத் கேம்ஸ், ரெண்டு கேம் விளாட்றவங்கள ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்மு கொடுக்கும்போது ரெண்டு கேம் யார் விளாட்றா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு, ரெண்டுமே யார் விளாட்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, அப்போ 1 டைம் இதை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது ரெண்டுக்கு காமனாக இருக்கிறதா எழுதணும். ரெண்டு விளாட்றவங்க யார் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 110 பேர், 2 பேர் விளாட்றாங்க. அப்போ 110ங்கிறது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு நடுவில் 110ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஹாக்கி விளாட்றவங்க எத்தனை பேர், 300. இதான ஹாக்கி, கெச்சனா ஹாக்கி. அப்போ 300 இந்த 110 மைனஸ் பண்ணிடுங்க. மொத்தம் ஹாக்கி விளாட்றவங்க 300 பேர், அதில் ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளாட்றவங்க 110 பேர். அப்போ ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளாட்றவங்க இதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 190 கிடைக்கும். 300 மைனஸ் 110. மொத்த ஹாக்கி விளாட்றவங்க 300 பேர், ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளாட்றவங்க 110. அப்போ 300லேருந்து 110 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 190 கிடைக்கும். இந்த 190ங்கிறது ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க. ஓகே, இப்போ கிரிக்கெட் விளாட்றவங்க அப்படின்னா இதே மாதிரி தான். கிரிக்கெட் விளாட்றவங்க எத்தனை பேர், 250 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 மைனஸ் 110 இந்த போத்தை கழிச்சிருக்கு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் எழுதக்கூடியது ரெண்டு விளாட்றவங்க ஃபஸ்ட்டு எழுத சொல்லி. ஓகே, இப்போ 140 கிடைக்கும். இப்போ 140 கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க, ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க 190. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க. தமிழில் எழுதுகிறேன், ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க வந்து எவ்வளோ அப்படின்னா 190, 190 பேர். ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க, கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க 140. மொத்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோவும் கேட்டிருக்கு. ஓகே, சரி. ஸோ இதை வச்சுக்கிட்டு நமக்கு மொத்த மாணவர்கள் இங்கிலீஷில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க இருக்காங்கள அதையும், ரெண்டையும் விளாட்றவங்க, கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க, இந்த 3ஐயும் கூட்டி எழுதணும். இதான் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ். மொத்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஹாக்கி மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேர், ரெண்டு விளாட்றவங்க எத்தனை பேர், கிரிக்கெட் மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேர், இதை 3ஐயும் ஆட் பண்ணிடுறோம். இங்கே 300, 440 வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 440.
டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 440. ஓகேவா? சரி. ஸோ இதுதான் இதுக்கு 3க்கும் ஆன்சர். ஸோ இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.31 இதே டயக்ராம் தான், இதே டைப் தான் 1.31. சரி, இதில் ஐஸ்கிரீமை கொடுத்துருக்காங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீமு. எக்ஸாம்பிள் 1.31 வெண்ணிலா ஐஸ்கிரீம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து 35 பேர். மொத்த பார்ட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 60 பேர் இருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சம்மு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்க 35 பேர். சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க 30 பேர். வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்க 35, சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க 30 பேர். சரி, அப்படின்னா ரெண்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்கு. போத் ரெண்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் கேட்டிருக்கு. வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? வெண்ணிலா ஒன்லி. மூணாவது சாக்லேட் ஒன்லி கேட்டிருக்கு. சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? ஸோ இந்த மாதிரி சம் வந்து டிஎன்பிசியும் கேட்பாங்க. வெண்ணிலா மட்டும் கேட்கல, சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? சரி, அதே போன நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம்ல அதே டைப் தான். 2 டயக்ராம் போட்டுக்கிறோம். இது வந்து 2க்கும் காமன். ஸோ இது வந்து வெண்ணிலான்னு வச்சுப்போம், இது சாக்லேட்டுன்னு வச்சுப்போம். CHOCOLATE தான் சாக்லேட். ஓகே, சரி. மொத்தம் சாப்பிட்றவங்க நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ரெண்டும் சாப்பிட்றவங்க தான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொன்னேன், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொடுக்கல இங்கே, அதுக்கு பதிலாக மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம கேட்டிருக்கு. அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. போத்துங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ண வேண்டியது இந்த 2 சாப்பிட்றவங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதை கொடுக்கல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கேன். வெண்ணிலா சாப்பிட்றவங்க 35 பேர். இந்த 35 பேரை எக்ஸை கழிச்சிடணும். அப்போ 35 - x. ஓகேவா? போன சம் மாதிரியே தான் இங்கே நம்ம கொடுக்கல, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வெண்ணிலா சாப்பிட்றவங்க 35 பேர், அதில் சாக்லேட்டும் சாப்பிட்றவங்க சேர்ந்து இருப்பாங்க. ஸோ அது எக்ஸு. ஸோ எக்ஸை கழிச்சிடணும். 35 - x. சாக்லேட் வந்து 30 பேர் -x. அதே மாதிரி தான் சாக்லேட்டு சாப்பிட்றவங்க, அதில் வெண்ணிலா சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ அதை கழிச்சிடணும். 30 - x. இப்போ இது எல்லாமே சேர்த்து தான் 60. அப்போ எது 60 அப்படின்னா 35 - x + x + 30 - x. இதுதான் வந்து நமக்கு 60. ஓகேவா? நம்ம போன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். 35 - x + x + 30 - x which is equal to 60. ஓகேவா? சரி, இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 35 + 30 65 - x = 60. அப்போ x = 5 கிடைக்கும். இந்த x அங்கே போச்சுன்னா ப்ளஸ், 60 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ். 65 கிடைக்கும். அப்போ x = 5. ஓகேவா? அதாவது வெண்ணிலாவும் சாக்லேட்டும் 2 சாப்பிட்றவங்க 5 பேர். இப்போ வெண்ணிலா சாப்பிட்றவங்க 35 பேர். இதில் வெண்ணிலா சாக்லேட்டு சேர்ந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ 5 பேர். 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 30 பேர். இந்த 30 பேர் வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்க. ஓகேவா? அதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்றவங்க 30 பேர். இதில் சாக்லேட்டும் வெண்ணிலாவும் சேர்ந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அது 5 பேர். அப்போ 30 - 5 25 பேர். அப்போ 25 பேருங்கிறது சாக்லேட் மட்டும் சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு போத் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் 2 சாப்பிட்றவங்களுக்கு ஆன்சர் வந்து 5. ஓகேவா? வெண்ணிலா மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு ஆன்சர் வந்து 30. ஓகே, சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து 25. ஓகேவா? சரி, இதுதான் இந்த சம்முக்கு வந்து ஆன்சர். இது 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.31 இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, ஓகே, மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.